சரோ, என்ன சரோ தோட்டத்துக்கு வந்திருக்க? ஆனந்த், உங்க அப்பாவை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது, அதுதான் வந்தேன். ஏன் சரோ, என்னாச்சு? உங்க அம்மா இருக்காவல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாவ ஆனந்த். வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்குல அந்த குழந்தை வீட்டுக்கிட்ட வந்தாவ. என்னை கூப்பிட்டு விட்டாவ, என்னன்னு போய் கேட்டேன். என் பேரனை என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறேன்னு சத்தம் போட்டாவ. சரி, பேரனை பார்க்க தான் வந்திருக்காவ போல நான் கூட நினைச்சுக்கிட்டேன். ஆனா அவ என்கிட்ட சண்டை போடக்கா வந்திருக்காவ ஆனந்த். சண்டையா? என்ன சொல்ற சரோ? ஆனந்த், உங்களுக்கே தெரியும்ல, நான் 10,000 ரூபா ரோசா பக்கெட்ட கடன் வாங்கினேன். நீ ஆமா, அதுக்கு என்ன சரோ? அந்த 10,000 ரோசா பக்கம் உங்க அம்மா தான் வாங்கி தந்திருக்காவ. அப்படியா? ஆமா ஆனந்த், உங்க அம்மா தான் வாங்கி தந்தாவலாம். நான் வீட்டை 6 மாசத்துல தந்திரியக்கான்னு சொல்லி தான் வாங்கினேன். அவியலுமே உங்க அம்மாட்ட 6 மாசம் கழிச்சு தந்திரின்னு சொல்லி தான் வாங்கியிருக்காவ. ஆனா உங்க அம்மைக்கு எனக்கு தான் வாங்கி தந்தவங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரோசா பக்கம் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லியாவ ஆனந்த். எப்படி இருக்கு இதெல்லாம்? அவ எவ்வளவு வருஷமா உங்க வீட்டுல குடியிருக்காவ. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக காலி பண்ணுனா என்ன அர்த்தம்? எங்க அம்மையா அப்படி சொன்னா? ஆமா, எனக்கு வாங்கி தந்துட்டாவலாம். அந்த வயிற்றுச்சல் அப்படி பேசியாவ. ரோசா பக்கம் 2 நிலையில ரூபாய் கொடுத்துறணுமா, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிடணுமா? ரோசா பக்கம் வாங்கும் போதே 6 மாசம் டைம் கேட்டு தான் வாங்கியிருக்காவே. இப்போ எனக்கு வாங்கி தந்திருக்கான்னு தெரிஞ்சவனு உங்க அம்மா வீட்டை அப்படி பேசியாவ. ஏன் உங்க அம்மையே நம்மளுக்கு தந்தாதான் என்ன? இன்னைக்கு இருந்து இன்னைக்கே போயிருவோமா? என்னைக்கு நாள் அவங்க கூட சேர்ந்து வாழ தானே போறோம். ஆமா சரோ. பிறகு எதுக்கு ஆனந்த் உங்க அம்மா இப்படி நடந்துவியாவ? சரி, என்னையதான் வந்து ஏசியா வந்த ரோசா பக்கம் என்ன பாவம் பண்ணிட்டாவே? எனக்கு உதவி செய்யணுங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு தானே வீட்டு போயிருவா வாங்கினவே. அதுவும் 6 மாசத்துல தந்திரின்னு சொல்லி தானே வாங்கியிருக்காவே. 6 மாசம் பொறுத்துன்னு உங்க அம்மையால அந்த ரூபாய் வாங்க முடியாதோ? அவிட்ட எதுக்காக அப்படி நடந்துக்கிறியாவே? சரோ, நான் எங்க அம்மாட்ட பேசிய சரோ. உங்க அம்மாட்ட நான் நல்லா பேசி பார்த்துட்டேன். அவிய நம்ம பேசியெல்லாம் கேட்க மாட்டாவே. நான் இப்போ உங்க அப்பாட்ட பேசலாம் தான் வந்திருக்கேன். எங்க அப்பாட்டியா? ஆமா அண்ணன், அவியலுக்கு தான் அத்தை கொஞ்சமாவது பயப்படுவாவ. உண்மையா மாமா தான் எடுத்து சொல்லணும் உங்க அம்மைக்கு. நான் மாமாட்ட சொல்லியே மாமா அத்தைட்ட சொல்லுவாவ. நீங்களே சொல்லுங்க, ரோசா பக்கம் நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாவனா அடுத்து இந்த பக்கம் வருவாங்களா? இந்த மாதிரி ஒரு நல்லவிய கிடைப்பாவளா? அதுக்கு வரவே இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காவ. ஒரு 6 மாசம் இவளால பொறுக்க முடியாது போல்க. அதுவும் நம்மளுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல செஞ்சிருக்காவ. உங்க அம்மா செய்து ஒன்றும் சரியில்லை அண்ணன். நான் அதனால உங்க அப்பாட்ட போய் சொல்ல தான் போறேன். சரோ, நான் எங்க அம்மாட்ட போய் பேசியே அப்பாட்ட சொல்ல வேண்டாம். எங்க அப்பா வருத்தப்படுவாவ. பரவாயில்ல அண்ணன், என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்க போய் உங்க அம்மாட்ட பேசினா ஒண்ணுமே அங்க வேலைக்கே ஆகாது. உங்க அம்மைக்கு கண்ணு மூக்கு ஒன்றும் தெரியல, தலைகாலம் புரியல, அப்படியே குதிக்க தான் செய்யாவ. உங்க அப்பா பேசினாதான் காதுல ஏறும். நீங்களோ நானோ வேற யார் பேசினாலும் ஏறாது. நான் அதனால உங்க அப்பாட்ட சொல்லியா அண்ணன். சரி சரோ, வா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தேங்காயை உரிங்கன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு உரிச்சாதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியும். மாமா. என்னம்மா? மாமா, உங்களுக்கு நாங்க என்ன அநியாயம் பண்ணோம்? எங்க மேல அப்படி என்ன கோபம்? கோவமா? என்னமா சொல்லியா? நீங்க தானமா வீட்டை விட்டு வெளியே போனீங்க, திடீர்னு வந்து நின்னுட்டு எங்க மேல என்ன கோவம்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல மாமா, வீட்டை விட்டு வெளியே போயாச்சுன்னா உங்ககிட்ட எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா? நாங்க என்ன மொத்தமா அப்படியே வீட்டை விட்டு வெளியே போறோம்னு சொல்லிட்டா போயிட்டோம். அவிய கூட அங்க இருக்க எங்களுக்கு பிடிக்கல, அதனால வீட்டை விட்டு வெளியே போனோம். தினமும் அங்க வீட்டுல இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னால சண்டை வரும், அவிய ஏதாவது எங்களை பண்ணுவாவ. ஒரு நாள் கூட அங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்கனால தான் வெளியே வந்தோம். அதுக்காக நாங்க யாரோவா ஆயிடுவோமா உங்களுக்கு? என்னமாச்சு? எதுக்கு இப்ப இப்படி வந்து கேட்டுட்டு நிக்கா? உங்க மகனும் வேலை செய்யக்கு சம்பளம் மட்டும் தான் தருவேன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை பொறுத்துக்கிட்டோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு எப்படி மாமா பொழைக்க முடியும்? இப்ப தெரியுதுல்லம்மா, இதுக்குதான் வீட்டை விட்டு வெளியே போவாதீங்கன்னு சொல்லியிருந்து. மாமா, நாங்க வயிற்றுக்கு கம்மியா கூட சாப்பிட்டுட்டு இருந்துடுவோம். ஆனா எங்க பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா எங்களால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அந்த வீட்டுல அங்க இருக்க வரைக்கும் அங்க இருக்க முடியாதுங்கிறதுனால தான் வெளியே வந்தோம் மாமா. அதை கூட நீங்க புரிஞ்சிடாம எங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி படுத்துறிய. சம்பளம் இவ்வளவு தானே அளந்து தாரிய. தோட்டத்துல இருந்து நாங்க எதையுமே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றிய. இதை எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? மாமா, எங்களுக்கு நீங்க தர வருமானம் பத்தல, நான் ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். அத்தான் வீட்டு முன்னாடி தான் வச்சு இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. அந்த வியாபாரம் பண்ணதுக்கு ரூபாய் இல்லாம இந்த ரோசா பக்கத்தை போய் 10,000 கேட்டேன். அவியதான் 10,000 தந்தாலும் அதை வச்சு நான் கடை போட்டுட்டு இருக்கேன். பச்சை பிள்ளையும் பார்த்துக்கிட்டு நான் இட்லி வியாபாரத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு அத்தை வந்தாவ வந்து எப்படி தெரியுமா ஏசிட்டு போறாவ? எதுக்குமா? என்னாச்சு? உனக்கு கடை போடக்கு ரூபாய் இங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டாவ. நான் கடை வாங்கி தான் போட்டிருக்கேன்னு சொன்னேன் ரோசா பக்கட்ட. அந்த ரோசாப்பு ஏன்ட்டு ரூபாய் வாங்கி தந்திருக்கா, இப்பயே ரூபாய் தானே கேட்காவ மாமா. அப்படியா? ரோசாப்பு அகிலாண்டத்துக்கிட்டே வாங்கி தந்தா? ஆமா மாமா, நாங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவிய போய் 10,000 ரூபாய் எங்களுக்கு வாங்கி தந்திருக்காவ. அதுவும் 6 மாசத்துல தந்திரின்னு சொல்லி தான் வாங்கியிருக்காவ மாமா. நானும் ரோசாப்பு கார்டு வாங்கும்போது 6 மாசத்துல தந்திரியக்கான்னு சொல்லி தான் வாங்கினேன். அவிய எனக்கு வாங்கி தந்திருக்காவன்னு தெரிஞ்சவொடனே அத்தை வந்து என்கிட்ட சண்டை முடியாவ மாமா. நான் ரூபாய் தர மாட்டேன்னு சொன்ன உடனே ரோசா பக்கத்து சண்டைக்கு போறவ. அந்த ரோசா பக்கம் 2 நாளையில் நீ எனக்கு ரூபாய் தந்தாகணும், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருன்னு சொல்லிட்டாவ.
பாவம் அந்த ரோசா பக்கா எப்படி வருத்தப்பட்டுட்டு அழுத்திட்டு போறாவோ தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து உங்க வீட்டுல தானே வாடகைக்கு இருக்கா மாமா. இந்த ஒரு 10,000 உதவி எனக்கு செஞ்சதுக்காக இப்படி அவியல சொல்லி துரத்துனா என்ன அர்த்தம்? நீங்க நினைச்சிருந்தா நீங்களே எனக்கு 10,000 50,000 தந்து உதவி செஞ்சிருக்கலாம். யாரோ ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவியலையும் இப்படி கொடுமைப்படுத்தினா என்ன அர்த்தம்? அத்தை செஞ்சிருக்க சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க மாமா. தப்புதாம்மா, ஆனா எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியலையே. எல்லாம் எங்க மேல இருக்க கோவம் தான். என் மேல இருக்க கோவத்தை வச்சுட்டு ரோசா பக்காவை பழி வாங்கியாவ. சரிம்மா, உங்களுக்கு ரூபா தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியதானே. எதுக்காக இன்னொருத்தர்கிட்ட சொல்லி விட்டு வாங்கணும்? நான் அந்த அக்காட்ட தான் கடன் கேட்டேன் மாமா. உங்ககிட்ட போய் வாங்க சொல்லலாம் சொல்லல. அவியதான் பையன் அத்தட்ட வாங்கி தந்திருக்காவ. இப்போ உண்மையை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அத்தை வந்து எங்க மேல கோவப்பட்டு இருக்காவ. 2 நாளையில வீட்டை காலி பண்ணினா வீடு எங்க போய் பாப்பாவை நீங்களே சொல்லுங்க. அந்த அக்கா வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு? அது மட்டுமா அட்வான்ஸ் உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாவ மாமா. நான் தந்த 10,000க்கு நீ தந்த 10,000 சரியா போச்சுன்னு சொல்லிட்டாவ. ரோசா பக்க பாம்பால அழுத்திட்டு போறாவ. எனக்கு உதவி செஞ்சதுக்கு அவியல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தியாவும் தெரியல. நான் 6 மாசத்துல அந்த 10,000 உங்ககிட்ட தந்துறீங்க மாமா. ரோசா பக்காவை காலி பண்ண சொல்ல வேண்டாம், நீ அத்தட்ட சொல்லுங்க. சரிம்மா, நான் அகிலாண்டத்துக்கிட்ட பேசியே. நீ எதுவும் நினைக்காத. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. தெருவில் இட்லி கடை போட்டுட்டு இருக்கிறது அவ்வளவா சரியில்லை, எனக்கு பிடிக்கல. பிள்ளைய கூட்டிட்டு அவனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாமா. மாமா, சித்தி போற வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன் மாமா. நீங்க எங்களை தப்பா நினைக்காதீங்க மாமா. நீங்க தர சம்பளம் பத்தாம தான் நான் இட்லி கடை போட்டுட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டாம் மாமா. அத்தட்ட மட்டும் நான் சொன்னதை சொல்லிருங்க. நான் போயிட்டு வரேன் மாமா. ஆனந்து, என்னது இதெல்லாம்? இட்லி கடை போட்டிருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ரூபா கேட்டிருந்தா நானே தந்திருப்பேன்ல. எப்பா, நீங்க தானே தோட்டத்துல இருந்து கூட எதுவுமே எடுக்க கூடாது, எந்த உதவியும் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதனாலதான்ப்பா. அதுக்கு எதுவுமே கேட்க மாட்டியலோ? நான் உன் அப்பையில 1000 பேசுவேன். கோவத்துல வாயில என்ன வருதுன்னு தெரியாம பேசதான் செய்வேன். ஆனா பெத்த பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு அவ்வளவு கல் நெஞ்சாலும் இருக்க மாட்டேன். நீ யாரோ ஒருத்தட்ட போய் ரூபா கேட்டதுக்கு என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? நானே தந்திருப்பேனே. இல்லப்பா, நீங்க தரமாட்டேன்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட கேட்கல. சரோதான் அந்த அக்காட்ட கேட்டு வாங்கியிருக்கான். சரி சரி, நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டோம். சீக்கிரமா பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வர பாரு. எப்ப அத்தை வீட்டை விட்டு போற வரைக்கும் சரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. ஏன் தங்கச்சி அப்படி என்ன செஞ்சிட போறா? இதுக்கு எதுக்கு இவ்வளவு பயப்படணும்? இந்த பேச்சுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை, கோபமா வருது. எப்ப விடுங்கப்பா, வருத்தப்படாதுங்க. சீக்கிரமா கூட்டிட்டு வரக்கு பாக்கை. பேரனை பார்க்க முடியலன்னு உங்க அம்மா வருத்த முடியா? ராத்திரி முழுக்க என்னையும் வரங்க விட மாட்டேங்க. பேரன்னு திட்டுமுட்டு அடிச்சுட்டு கிடக்க அவளுக்கு. அந்த பிள்ளையாவது எடுத்துட்டு வந்து காமிக்க வேண்டியதானல. எப்பா, பிள்ளைய அந்த வீட்டுக்கு அவிய இருக்க வரைக்கும் கொண்டு வரக்கூடாதுன்னு சாரோ சொல்லிட்டாப்பா. அங்கேயே வந்து அம்மா பார்க்க வேண்டியதானே. இப்படியே ஆளாளுக்கு போட்டி போடுங்க. உங்களை இஷ்டத்துக்கே நடங்கல. என்னன்னே போங்க, சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை. ஷே, அம்மையும் அப்பாவும் நம்ம அங்க இல்லாதனால ரொம்ப தான் கஷ்டப்படியாவ. சாரோக்கும் இது புரிய மாட்டேங்குது. சித்தியும் இப்போதைக்கு வீட்டை விட்டு போற மாதிரி இல்ல. நம்ம என்னதான் செய்ய? அந்த கோமரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா எனக்கே தெரியாம என்கிட்ட ரூபாய் வாங்கிருப்பா. அதுக்கு இந்த ரோசாப்பூ உடந்த. இதுக்கு மேல அவன் என் வீட்ல இருக்க கூடாது. மைனி, ரோசாப்பூ மட்டும் காலி பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த சரோஜாவோட அம்மையும் உங்க வீட்ல தான் வாடகைக்கு இருக்காவ. குழந்தையோட அம்மையும் உங்க வீட்ல தான் வாடகைக்கு இருக்காவ. அவையிலையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்துங்க மைனி. அப்பதான் அவளுக்கு திமிரு அடங்க மைனி. இவ்வளவு வீட்டை விட்டு போன அன்னைக்கே அவையில துரத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா ஆனந்தப்பா கோவப்படுவாவ. ஆனந்தம் மாணிக்கமும் வருத்தப்படுவானுவலன்னா அமைதியா இருக்கே ராசாத்தி. மைனி, அவனுவலே உங்களை நினைச்சு பார்க்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டானுவ. நீங்க எதுக்கு அவையில நினைக்கிறீங்க? வீட்டை விட்டு துரத்தி விடுங்க மைனி, அப்பதான் புத்தி வரும். உங்க அருமை அப்பதான் தெரிய வரும் அவளுக்கு. வீட்டை விட்டு துரத்துனா இப்ப மாவுளு இருக்காளுவல்ல, அங்க போய் உட்கார்ந்துக்கிடுவாவ. அதனால அதெல்லாம் சரி வராது. இந்த மாசத்துல இருந்து வாடகை 2000 3000 ஏத்தியே. அப்பதான் இந்த அகிலாண்டேஸ்வரி யாருன்னு அவியலுக்கு தெரியும். வாடகை ஏத்துனா அவியல வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுவாவல்ல. நான் காலி பண்ணிட்டு போச்சேன்னா இறக்க இல்லாதவாம்பாவ. வாடகை ஏத்திட்டா அவியல ஓடிடுவாவ. மைனி, அவிய போற பிறகு 2 வீட்டையும் இடிச்சிட்டு நல்லா பெருசா கட்டுங்க. நானே என் பிள்ளையா அங்க போய் இருந்துக்கிறிய மைனி. சரி ராசாத்தி, உங்க அண்ணன் சொன்னா செஞ்சு தருவாவ. அவியல முதல்ல எப்படியாவது காலி பண்ண வைப்போம். அதுக்கு பிறகு கட்டுவோம். சரி மைனி. நான் கஞ்சிக்கே வழி இல்லாம கிடப்பான்னு நினைச்சா அவ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. எவ்வளவு கொழுப்பு இருந்திருக்குன்னு மட்டும் பாரு அவளுக்கு. ஏக்கா, என்னாச்சு? ஏன்க்கா அப்படி கோவமா கத்திட்டு இருக்கா? தம்பி சாரத்துக்குமாரே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அந்த சரோஜா இருக்காளே, அதான் என் பிள்ளைய கூட்டிட்டு தனி கொடுத்தன போனா பாரு. அந்த கோமரி இட்லி கடை போட்டுருக்காளா.
அதுக்கு என்ன போட்டா போடட்டும். அவன் எந்த கடை போட்டா நம்மளுக்கு என்ன? எப்படியோ ஒளிஞ்சு போட்டோம் தானே நானே இருக்கேன். அந்த கோமரி எனக்கே தெரியாம ரூபாய் வாங்கி இட்லி கடை போட்டுருக்கா. என்னக்கா சொல்றா? ஆமா தம்பி, எனக்கே தெரியாம அந்த ராசாப்பு கிட்ட ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லி அவ கடையை ஆரம்பிச்சிருக்கா. எவ்வளவு கொழுப்பு இருக்கு அந்த கோமரிக்கு. நான் கூட அந்த ராசாப்பு படிப்புக்காக வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அதனால தான் நம்பி 10,000 எடுத்து கொடுத்தேன். ஆனா அவ கொண்டு போய் அந்த கோமரிட்ட கொடுத்திருக்கா. அதை வச்சு அவ இட்லி கடை போட்டுருக்கா. ஏக்கா இந்த விஷயத்த உனக்கு யார் சொன்னா? யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, உண்மை அதுதானே. என் காதுக்கு வந்த உடனே நான் நேரடியா போயிட்டேன். ரூபாயை தானு கேட்டதுக்கு நான் ராசாப்பிட்ட தான் வாங்குறேன், அவகிட்ட கொடுத்துக்கிறியேங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கு அந்த கோமரிக்கு. 2 நாள்ல ரூபாயை தரல, வீட்டை காலி பண்ணிடணும்னு ராசாப்பிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணியாவன்னு பாப்போம். ஏக்கா உனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது? யாரோ சொன்னாவே, அதான் முக்கியம். சரியா தானே சொல்லியிருக்காவே. தெரிஞ்சு போச்சுக்கா. சொல்லம்மா.